பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் 2025 மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ஃபஸ்ட்டு, உங்களுடைய கல்வி இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்லதொரு சேல்ஸ் இருக்குது. அதை ஒட்டி உங்கள் பிஸ்னஸில் லாபம் இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் கூட நீங்கள் எல்லாம் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் மினிமமாக வாங்குங்க. ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பணம் தேருமா நினைக்கிறவங்களுக்கு மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், லாபம் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது. அதுலேயும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கெரியரில் இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய சர்வீஸில் எதுவாக இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். இந்த மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கல, நிறைய தடை இருக்குது. ரொம்ப ஆறுதலான விஷயங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் இருந்தால் கடன் குறையும். க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ, நோய் குணமாவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ப்ராஃபிட் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் உங்கள் கை